ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் 150 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டென்சேஷன். இப்போ ஃபினான்ஷியல் பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த பட்ஜெட்டை வந்து அதில் இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஹானரபிள் மெம்பர் அந்த பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி டாபிக் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி இந்தந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு. ஆந்திர பிரதேஷில் இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய டாபிக். அப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பற்றி நிறைய இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஎம் அட்ரஸ். லோக்சபாவில் வந்து இந்த ஹவுஸ் லீடரை வந்து செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா பிஎம் வந்து அவரை அட்ரஸ் பண்ணி பேசுகிற மாதிரி தான் வந்து பேசேஜ் வந்து வந்துருந்துச்சுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படியே ரீசன்ட் ஸ்பீச்சஸாக இருந்தாலுமே இது ரெண்டுமே அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிட்டோவாக எடுத்து கொடுக்கல. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிட்டோவாக எடுத்து கொடுப்பாங்க, இப்போ அப்படி டிட்டோவாக எடுத்து கொடுக்கல. அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கான்டெக்ஸ்ட் கொஞ்சம் மாற்றி ஃப்ரேசஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி தான் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ஹை ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும், ஃப்ரேசஸ் இருந்தால் தான் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன அப்படின்னா, மதுரை சென்டரில் வந்து எக்கோ இருந்துச்சு, ஆடியோ கிளியராக இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சென்னை சென்டரில் அந்த இஷ்யூஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லலை. ஆடியோ வந்து ஃபார் தி ஃபஸ்ட் டைம் கிளியராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் வந்து ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன் பற்றின ரிவ்யூ. என்ன தான் இப்போ ரீசன்ட் ஸ்பீச்சஸே அவங்க கொடுத்தா கூட புக் பேசேஜஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம புக் பேசேஜஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் இருந்த பேசேஜஸ் தான், ரீசெண்டாக எதனா இருந்த டாபிக் தான் வந்து வந்திருக்கு. அதனால் புக் பேசேஜஸ் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் எக்ஸாம் போயிட்டோம் அப்படின்னா, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் எக்ஸாம் போயிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் நல்லா பண்ணுங்கள் வீட்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் கிடையாது, அடுத்த வீக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்குது, ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் யாரா ஹை ஸ்பீட் எக்ஸாம் போயிருந்தீங்க அப்படின்னா, நான் வேறு எதனா டாபிக் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையுமே ஷேர் பண்ணுங்கள், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். ஹிஸ்டாரிக்கலி ஆகஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ எக்ஸாம்லாம் ஈஸியாக தான் இருக்கும்னு பிலீவ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.